Hi, hello, வணக்கம் நண்பா நண்பி. நான் உங்க அரவிந்த். A day before yesterday Samsung கிட்ட இருந்து Samsung Galaxy F62 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் flagship level ப்ராசஸரோட 24,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல மேக் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த Samsung Galaxy F62க்கு ஸ்ட்ரைட் காம்படிஷனா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி பெஸ்ட் மொபைலா இருக்கக்கூடிய Realme உடைய Realme X7 ஓட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கம்பேரிசனை பார்க்கிறதுக்கு முன்னாடி அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் டே டு டே நிறைய ஆஃபர்ஸ் ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல வரக்கூடிய பெஸ்டான ஒரிஜினல் ஆஃபர்ஸை மட்டும் ரெகுலரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காகவே டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஒரு புது குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப். இந்த குரூப்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், கூப்பன்ஸ், டீல்ஸை மட்டும் எடுத்து அங்க நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க இதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே இந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆன்லைன்ல வரக்கூடிய எந்த ஆஃபர்ஸையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த குரூப்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உடனே போயிட்டு ஜாயின் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ கம்பேரிசனை ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த வகையில் கலர்ஸ்னு பார்க்கும்போது Realme X7 மொத்தம் ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் சில்வர் அண்ட் நெபுலா அப்படின்ற ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே Samsung Galaxy F62 பார்க்கும்போது இங்கே மொத்தம் மூணு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லேசர் ப்ளூ, லேசர் கிரே, லேசர் கிரீன் அப்படின்ற மூணு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக பேக் சைடு எந்த கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே இல்லை. அண்ட் மொபைலுடைய வெயிட்னு பார்க்கும்போது Realme X7 176 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. 8.1 mm திக்னஸ்ல இருக்கு. அண்ட் Samsung Galaxy F62 பார்க்கும்போது 218 கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 9.5 mm திக்னஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் பல்கியா இருக்கும், கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும் Samsung Galaxy F62. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு Realme X7 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Realme X7ல 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 600 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே Samsung Galaxy F62 பார்க்கும்போது இங்க 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே தான் இங்கேயுமே கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி அபிஷியலா இவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. பட் ஆனால் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இதுலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரியே பிரைட்னஸ் லெவல் 450 நைட்ஸ்க்கான பிரைட்னஸ் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது Realme X7ல எந்த ப்ரொடெக்ஷனுமே இல்ல. பட் Samsung Galaxy F62ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy F62க்கு போகலாம். அண்ட் அதே சமயம் சின்ன டிஸ்பிளேவா இருந்தா போதும் நினைக்கக்கூடியவங்க Realme X7 சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரா டிசைனுமே பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Realme X7ல லெஃப்ட் சைட் கார்னர்ல அந்த பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. பட் Samsung Galaxy F62ல மிடில் பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு செல்ஃபி கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realme X7ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Samsung Galaxy F62ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி Realmeல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சல் ரெசல்யூஷன்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே சமயம் Samsung Galaxyல 4K ரெசல்யூஷன்ல செல்ஃபி கேமரால வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது Samsung கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடுன்னு பார்க்கும்போது Realme X7ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் Samsung Galaxy F62ல நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் அட் 30 fps பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் ரெசல்யூஷன்ல 120 fpsல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. மத்தபடி Realme X7ல சினிமா மோட், சூப்பர் நைட் ஸ்கேப், HDR, AI பியூட்டி, bokeh எஃபெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அண்ட் Samsung Galaxy F62ல பார்க்கும்போது சிங்கிள் டேக், ஹைப்பர் லேப், ஆப்டிகல் ஜூம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ், கேமராவுடைய குவாலிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Samsung Galaxy F62ல கொஞ்சம் பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது Realme X7ல 4310 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வித் 50 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ இதில் 50 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்கிறதுனால இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 100% வெறும் 47 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆல்சன்ஸ் பேட்டரி ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே Samsung Galaxy F62 வரும்போது இங்கே 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க வித் 25 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Samsung Galaxy F62 உங்களுக்கு ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கும். ஆனாலுமே இங்கே உங்களுக்கு 25 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது இந்த 7000 mAh 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே எடுத்துக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு 7000 mAh அப்படின்ற பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வேணுமா இல்லை 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் Realme X7ல Mediatek இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Mediatek Dimensity 800U 5G சிப்செட் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் 5G வந்தாலும் இந்த டிவைஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே Samsung Galaxy F62 பார்க்கும்போது இங்கே அவங்களுடைய ஓன் Exyno ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் Exyno ப்ராசஸரில் ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரான அவங்களுடைய 1 லட்ச ரூபா ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய Exyno 9825 சிப்செட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இதில் 5G சப்போர்ட் கிடையாது. இது ஒரு 4G சிப்செட் தான். ஸோ அதனால ஃபியூச்சரில் 5G வந்தாலும் இந்த டிவைஸில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட்டுமே 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது Realme X7ல 2.4 GHz கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் GPUன்னு பார்க்கும்போது Mali G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே Samsung Galaxy F62ல பார்க்கும்போது இங்கே 2.7 GHz கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. இதில் GPUன்னு பார்க்கும்போது Mali G76 MP 12 GPU கொடுத்துருக்காங்க வித் கேமிங் பூஸ்டரோட இந்த GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மல்டி டாஸ்கிங் கேமிங் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். பட் இருந்தாலுமே Realme X7 விட Samsung Galaxyல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Exyno 9825 சிப்செட் கொஞ்சம் பெட்டரான மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். பட் ஆனால் இது ஒரு 4G சிப்செட் தான். உங்களுக்கு 5G சப்போர்ட் இதில் கிடையாது. ஃபியூச்சரில் 5G வந்தால் இதில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் Realme X7ல 5G சப்போர்ட்டோட வருது. ஸோ அதனால ஃபியூச்சரில் 5G வந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க 5G சப்போர்ட் இருக்கக்கூடிய Realme X7 சூஸ் பண்ணுவீங்களா இல்லை கொஞ்சம் பெட்டரான மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய Samsung Galaxy F62 நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realme X7ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது 2 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டுக்கான ஸ்லாட் இங்கே நமக்கு கொடுக்கல. அண்ட் OS Android and OS Realme UIல ரன் ஆகுது. அப்படியே Samsung Galaxy F62ல பார்க்கும்போது இங்கே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளே இருந்தாலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது இங்கே 2 சிம் ஸ்லாட் ப்ளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OSனு பார்க்கும்போது Android and OS One UI 3.1ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் RAM வேரியன்ட் அண்ட் பிரைஸ்னு பார்க்கும்போது Realme X7ல 6GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 19,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 21,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே Samsung Galaxy F62ல 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 23,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 25,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவலி குட்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் Realmeல பார்க்கும்போது 600 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ், 50 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜர், 5G சிப்செட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் அதுவே Samsung Galaxy F62ல பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 4K வீடியோ ரெக்கார்டிங், 7000 mAh பேட்டரி, பெஸ்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய Exyno 9825 சிப்செட், டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே ஆடடான அட்வான்டேஜா இருக்கு. பட் ஆனால் பிரைஸ்னு வரும்போது Realme X7 நமக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்லேயே இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme X7 சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் பிரைஸ் பற்றி கவலை இல்லை, இன்னும் ஒரு 4,000 rupees எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடியவங்க Samsung Galaxy F62 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.